என்ன நீ எதுக்கு நீ தூக்கி போடணும், நானே உன்னை தூக்கி போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா மூலியமா வந்து அண்ணாமலை அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டார். அண்ணாமலையை வந்து மாட்டி விடுறது நயினா நாகேந்திரனா? இருக்கக்கூடிய அந்த பேரும் புகழும் வந்து போயிடும். ஏன்னா அவரு வந்து விஜயே ஆக முடியாதுல்ல. முடியாது. நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்துல யாரு உள்ள யாரு வெளியே இந்த பரமபத ஆட்டம் ஆடிட்டே இருக்கிற மாதிரியே இன்றைய தமிழக அரசியல் களமும் அப்படிதான் இருக்கு. போன மாசம் வரைக்கும் தலைவராக இருந்தவர் திடீர் தலைவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். மறுபடியும் அவர் மேல ஊழல் வழக்குகள் குறித்து பேசப்பட்டது. ஆனா இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில சகுனியாக செயல்படுகிறாரா என்பது குறித்து உரையாட நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சகாராஜ் வந்திருக்கிறார். அண்ணன் வணக்கம். வணக்கம் சார். ஆனா 2026 தேர்தல் பல கட்டங்களாக பல கூட்டணிகள் உருவாகாதான்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்த கட்சிகள்லாம் வெளியேறி இருக்கு. டிடிவி வெளியேறிருக்கா, ஓபிஎஸ் வெளியேறியிருக்காரு, பாமக உள்ள இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பதவியில் இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. இன்றைக்கு அவர் இல்லாத போது நயினா நாகேந்திரன் வந்ததுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியிடுறாங்க. ஆனா இப்போ அண்ணாமலை அவர்களை இணைக்கக்கூடிய ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்கார். அது குறித்து உங்களோட அதாவது அண்ணாமலை வந்து எப்படின்னா பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது எக்காரணத்துக்கு கொண்டு வந்து எடப்பாடி அவர்களை வந்து உள்ளே சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தார். எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா டெல்லியில போயிட்டு தன்னுடைய செல்வாக்கத்தை நிரூபிச்சார். அதாவது வந்து என்ன நீ எதுக்கு நீ தூக்கி போடணும், நானே உன்னை தூக்கி போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா மூலியமா வந்து அண்ணாமலை அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டு என்னன்னா நயனார் நாகேந்திரன் அந்த மாநில தலைவர். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாஜகவோட அதிமுகவுடைய கூட்டணி திடீர்னு மலர்ந்துச்சு, திடீர்னு மலர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இவர் வந்து அட்ரஸே இல்லாத அண்ணாமலை இப்ப திடீர்னு ஏன் வந்து களத்துக்கு வராரு, தினதோறும் வந்து இப்ப வந்து செய்தியா வருதுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் வந்து டிடிவி தினகரனை நான் சந்திச்சேன், நேற்றைய தினம் வந்து ரஜினிகாந்தை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியில வருது. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அதாவது வந்து அண்ணாமலைக்கு திடீர்னு வந்து அதிமுக மேல பாசம் வந்து கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்காக அவர் செயல்படுறாரா, அப்படி இல்லைன்னா இருக்கிற கூட்டணியை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுறாரு. ஒரு சக்னி வேலை பாக்குறாரா? ஆமா, சக்னி நயனார் இன்னைக்கு வந்தாரு. அன்னையில இருந்து வந்து அவர் வந்து ஒண்ணுமே அவருக்கு ஏதாவது சப்போர்ட் இல்லாம தேவையில்லாம என்னன்னா, என்ன கேட்டா என்னுடைய நீண்ட கால நண்பர் டிடிவின்றாரு, என்னுடைய குரு வந்து ரஜினிகாந்த், நான் மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு முறை வந்து அரசியல் இல்லாம நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு செய்தியாளரை சந்திக்கும் போது ஒவ்வொரு நிலைப்பாடு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல வேற கட்சி தொடங்குற எண்ணத்துல பரவலா பேசுறாங்க. காரணம் என்னன்னா, உண்மையில வந்து அண்ணாமலைக்கு வந்து அவர் பாஜக சேர்ந்த பிறகு அந்த கட்சி வந்து உண்மையில வந்து வலுப்பட்டுச்சு. அது வந்து ஒரு மாற்று கட்டு இளைஞர்கள் பட்டாலும் வெளியில வந்து அது குக்கிராமத்துல இருந்து எல்லாமே வந்து அண்ணாமலை யாருன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்தாரு. மேலிடம் பார்த்தது, மேலிடம் அவங்க உட்கட்சி பிரச்சனையில வந்து அவர் அண்ணாமலையோட வளர்ச்சியே வந்து பாஜகவுக்கும் பிடிக்கல, அவங்களோட மேலிடத்துக்கும் பிடிக்காம தான் அவர் எடுத்துட்டாங்களா? அண்ணாமலைய வளர்ச்சின்னு சொல்றதோட வந்து அண்ணாமலை வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர் யாரும் வந்து மதிக்கிறது இல்ல, தான் தோன்றா போல வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது இல்லாம வந்து அண்ணாமலை வந்து வெறும் வந்து எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் தான் குற்றச்சாட்டி பலாயிரக்கான சொத்துக்களை சேர்த்துட்டாங்கன்னு தகவல் வருது. அந்த தகவல் எல்லாம் வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் வந்து நினைப்ப சமீபத்துல கூட நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 85 கோடி ரூபாய்க்கு வந்து விவசாய நிலம் வாங்கப்பட்டு அது விவசாயம் பண்ணை நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வங்கி மூலியமா தான் நான் வாங்க பெற்றேன், எனக்கு அதுக்கான வந்து எங்கிட்ட எல்லாமே ஆதாரம் இருக்கு, நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்துதான் அந்த இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிபட சொன்னாரு. வங்கியில இருந்து கடன் வாங்கியிருந்தா கூட திருப்பி ஏன்னா அவருக்கே பாவம் மாசம் 8 லட்சம் ரூபாய் அவங்க நண்பர்கள் கொடுக்குறாங்க. நண்பர்கள் கொடுக்கறாங்க எல்லாமே சரி. ஆனா வந்து வெல் செட்டில்ட் அண்ணாமலை அப்படிதான் எல்லாமே வெளியில பேசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சியில வந்து ஒரு மாநில தலைவரா இருக்க அண்ணாமலைக்கு வந்து பல கோடி ரூபாய் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி, நான் சேர்த்து ஒரு கேள்வி,
இந்த 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் அப்ப நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி எம்பியா வேட்பாளர் நிற்கும் போது இங்கிருந்து ரயில்ல வந்து ஒரு 4-5 கோடி ரூபாய் பணம் கொண்டு போறாங்க. அதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தேர்தல் பறக்கும் வரை பிடிச்சிடுறாங்க. அந்த தகவலே நயனா நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த பணம் தேர்தல் அதிகாரிகளுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா அண்ணாமலை தான் சொல்லி பிடிச்சாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அது நம்ம பொத்தாமதுவா பேச முடியாது. ஏன்னா அது வந்து வழக்குல வந்து நிலவில் இருக்கக்கூடிய கேஸ். அது போல இப்ப அண்ணாமலை வாங்கின சொத்து 85 கோடி விஷயத்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு பொது தளத்துல வந்தாலே என்னன்னா 2 கோடி ரூபாய் வந்து சொத்து வச்சிருந்தாலே 200 கோடி ரூபான்னு பேசுவாங்க. அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா எல்லாருடைய இது என்னன்னா ரொம்ப ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த கட்சியில வந்து ரொம்ப அவங்க திடீர்னு சொல்லிட்டு பல கோடி சொத்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அது கண்டிப்பா வந்து அது விளக்கம் சொல்லிதான் ஆகணும். இதுதான் வந்து தேர்தல் டைம்ல வந்து அண்ணாமலை இல்ல இது வரைக்கும் வந்து திமுகவில் வந்து ஃபைல் 1 ஃபைல் 2 சொல்லிட்டு பேசக்கூடிய அண்ணாமலைக்கு இவர் வந்து மொத்த பையில வந்து திமுக வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அந்த பையில எடுத்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா அவங்களுக்கு மாநில உளவுத்துறை இருக்கும் போது கண்டிப்பா வந்து அண்ணாமலையுடைய ஒவ்வொரு மூமெண்ட் அவர் இந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தன்னை நேர்மையான ஒரு அரசியல்வாதியா காட்டிக்கொட்ட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் என்னென்ன அவர் பேர்லயோ அவருடைய பினாமி பேர்லயோ எப்படியெல்லாம் சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரங்க் பட்டி எடுத்துட்டு வந்தார் அண்ணாமலை. இவங்க வந்து என்ன ஒரு டிராக்டர்லயே எடுத்துட்டு போலாம் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கு நயனா நாகேந்திரன் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு? அண்ணாமலையை வந்து மாட்டி விடுறது நயனா நாகேந்திரனா? இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ணாமலையை மாத்தி விடுதுன்னு நயனா நாகேந்திரன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எப்படி சோர்ஸ் இருந்தது அது போல வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சோர்ஸ் இல்லையா? தமிழ்நாட்டை எங்க ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, மற்ற மாநிலத்தை எங்க வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு தேர்தல் டைம்ல வந்து ஒவ்வொன்னா வந்து அவங்க இப்ப வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. ஆத்திரத்துல அவர் எல்லாமே கொட்டிட்டாரு. ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இவங்க வந்து பொறுமையா வந்து திமுக எப்பவுமே அடிப்பாங்க. இன்னும் வரும் காலங்கள்ல அவங்களோட அட்டாக் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழக அளவில் வந்து பிஜேபியினர் அவங்க ஓட்டு வங்கிகளா வளர்ந்துருது உண்மைதான். அது நிச்சயம். அதுல எந்த இதுவுமே இல்லை. அது மாற்று கருத்து இல்லை. பாஜக வந்து தமிழகம் முழுவதும் வளர்வதற்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் சொல்லிட்டு சொல்லுங்க. முன்னாடி இந்த எல்முருகன்ல இருந்து அண்ணாமலை வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இளைஞர்கள் வந்து நம்பி வந்தாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் திடீர்னு அவர் காணாம போவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இபிஎஸ் உடைய கை ஓங்கப்பட்டதுங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் காணாமல் செய்யப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி. கண்டிப்பா நயனா நாகேந்திரன் வந்து தலைவராக வந்து அமர்த்தப்பட்டதுக்கு காரணம் எடப்பாடி. ஏன்னா 2 பேரும் ஏற்கனவே அதிமுக பயணம். ரெண்டாவது வந்து என்னன்னா நயனா நாகேந்திரன் எப்போ வந்து தலைவரானாரோ அது அப்பெல்லாம் என்னன்னா அதிமுக விட்டு வெளிவந்த தலைவர்கள் வந்து உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சாதாரண வந்து செங்கோட்டையின் அறிக்கைக்கே வந்து பொறுப்புகளை வந்து அவர் வந்து தூக்கிட்டாங்க. அதிமுக வந்து நீக்கப்பட்ட டிடிவியா இருந்தாலும் சரி, சசிகலா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அவர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட வந்து உறவு வைத்துக் கொள்வது வந்து அண்ணாமலைக்கு என்ன திடீர்னு அவர் மேல என்ன பாசம் அப்படிதானே சொல்லுவாங்க. கேட்டா என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற ரஜினிகாந்த் நான் வந்து சந்திக்கிறேன் அவருன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை வந்து புதுசா வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கட்சி புதுசா ஆரம்பிச்சு இனி ஒரு 8 மாசத்துல வந்து அவர் எலெக்ஷன் எப்படி சந்திச்சு இருக்கக்கூடிய அந்த பேரும் புகழும் வந்து போயிடும். ஏன்னா அவர் வந்து விஜய் ஆக முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அண்ணாமலை அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து அண்ணாமலை இருக்கும்போது அந்த கூட்டணி விட்டு வெளியில வரல. இன்னைக்கு டிடிவி தினகரன் எல்லாம் வெளியே வந்து ஓப்பன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓபிஎஸ் கிளியரா சொல்றாரு, நான் வந்து நயனா நாகேந்திரன் கால் பண்ணேன், மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், மோடி அவர்களோட சென்னை வருகின் போது எனக்கும் அப்பாயின்மெண்ட் விசிட்டிங் எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்ட்டு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜே வரலன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொன்னார். ஆனா ஓபிஎஸ் வந்து அதை வெட்ட வெளிச்சமா நான் அவருக்கு அனுப்பிச்ச மெசேஜை காமிச்சிட்டார். இந்த அளவுக்கு அந்த கூட்டணியில மிகப்பெரிய கேள்விக்குறியான பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் இத்தனால் வந்து கடந்த 2-3 மாதங்களாக வெளிச்சத்திலே இல்லாத அண்ணாமலை இன்றைக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய பாசம் வந்து டிடிவி மேலேயும் ஓபிஎஸ் மேலே வந்ததுக்கு அரசியல் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அரசியல் வந்து சூடு பிடிக்குதுன்னா அடுத்துங்க. இப்ப டெல்லிக்கு வந்து இபிஎஸ் போனாங்க, அந்த பஞ்சாயத்து நடந்திருக்கு, செங்கோட்டையன். அதன் பிறகு வந்து எல்லாமே வந்து அண்ணாமலையோட உறவு வைத்திருப்பவர்கள் தான் வந்து இபிஎஸ்க்கு எதிராக பேசுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். கரெக்ட்.
அண்ணாமலையோட யார் யார் உறவு வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து இபிஎஸ்க்கு எதிராக பேசுறாங்க. எக்காரணத்தை கொண்டு பாஜக வந்து அதிமுக வந்து நீங்க வந்து அந்த உறவை வந்து பகச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமே என்னன்னா 2026 தேர்தல் வந்து அதிமுக மேல சவாரி செஞ்சாதான் வந்து அவங்க வந்து குறைந்தபட்ச தமிழகத்துல குறைந்தபட்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இலக்கே அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் களம் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்களோட கூட்டம் இப்போ நாகப்பட்டினத்தில் போயிட்டு வந்தாங்க. அவரோட கூட்டம் அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில வந்து தமிழகத்தை மீட்போன்னு ஒரு அந்த கூட்டமே காணாம போயிடுச்சா? கூட்டம் என்னவா? அதாவது வந்து கூட்டத்தை பத்தி பேசணும்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா, அதுக்கடுத்து வந்து கலைஞருக்கு வந்த கூட்டம். அதன் பிறகு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா எல்லாமே இருக்கு. டி ராஜேந்திரன் சொல்லிட்டு இருந்தார் திமுகவுடைய பிரச்சார பிரிவு. அவருக்கெல்லாம் வந்து திமுகவுடைய அந்த இடத்துக்கு போனாருன்னு வச்சுக்கல, பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் போனா அவ்வளவு பெரிய கூட்டம். ஏன்னா அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்காகவே அன்னைக்கு இது போல வந்து மீடியா சோசியல் மீடியால எதுவுமே இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு மட்டும் நம்ம இடப்பட முடியாது. டிஆருக்கும் வந்து கூட்டம் வந்தது, கலைஞருக்கும் கூட்டம், எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வந்து டிஆருக்கு வந்து அந்த கூட்டம். அவர்கள் வந்து திமுக பிரச்சாரம் பண்ணும்போது இதோட அதிகமா கூட்டம் வந்திருக்கு அந்த காலத்துல வந்திருக்கு. ஆனா இப்போ இந்த கூட்டத்துல நம்ம பாக்கணும்னு வச்சீங்கன்னா அது ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம், டிஆர் பண்ற ஆட்கள் எல்லாம் வந்து திமுக இழந்துருச்சோன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கு. லட்சிய திமுக லட்சியத்தோட பயணம் பண்றாரு. அவருக்கு வந்து கூட்டங்கள் அது போலதான், அது தொடர்ச்சியா வந்து ஒரு சினிமா நடிகர்னாலே வந்து கூட்டம் வரதான் செய்யும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீமான் கூட அண்ணன் சீமான் அழகா சொல்லியிருப்பாரு, நயன்தரா வந்தா கூட வந்து கூட்டம் வந்துடும் அப்படின்னு. ஆனா வந்து என்னன்னா விஜய் அந்த கூட்டத்தோடு இவங்களை ஒப்பிடுத்த முடியாது. ஏன்னா விஜய்க்கு வந்து கூட்டங்கள் என்பது வந்து உண்மையிலே வந்து அத்தனையுமே வந்து அவர் என்ன சொன்னாரு, இது எல்லாமே வந்து இவர் சீமான் என்ன சொல்றா போல இந்த கோட்டர் பிரியாணிக்கும் என்ன சொல்லுவாங்க கோட்டர் பாட்டிலுக்கு வந்த கூட்டம் இல்ல, தானா வந்த கூட்டம் தான் அண்ணன் சீமான் சொல்லாரு. அதே இதுல தான் வந்து விஜயன் சொல்றாரு, இது வந்து நான் யாரையும் ஆளை வந்து கூட்டம் இல்ல சொன்னாங்க. அது இன்னொன்னு அவர் கேட்பாரு, இந்த கூட்டம் எல்லாம் வந்து வாக்கா மாறாது, எதுவும் ரசிகரா வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பேசுறாங்க விஜயன் சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லாம் வந்து உங்களா வந்து வாக்களிப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அந்த கரகோஷம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு கிரேசி விஜய் வந்துட்டு விஜய் மேல ஏன் மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது அவர் ஏதோ மாற்றத்தை கொண்டு வருவார், மாற்றத்தை நிகழ்த்துவார்னு ஒரு கூட்டம் வருது. ஆனா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகள் வந்து காசு கொடுத்துதான் கூட்டத்துன்னு ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவருக்கு வந்த கூட்டத்துக்கும் எங்களுக்கு 300 ரூபாய் பேசி 100 ரூபாய் தான் கொடுத்தாங்கன்னு பெண்கள் பேசின வீடியோ வந்திருக்கு இல்லையா? அப்ப இவரும் அதே பழைய குட்டையில ஒரு மட்டையா தானே இவரும் போயிட்டு இருக்காரு. அப்படி என்னன்னா அதுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கு, சோசியல் மீடியா அவங்க பெண்கள் பேசின வீடியோஸே இருக்கு. பெண்கள் ஒரு சிலர் பெண்கள் பேசுறதுனால அவர் ஒத்துமற்ற கூட்டமா அங்க வந்து யாரும் வந்து காசு கொடுத்து வந்த கூட்டம் போல தோணல, தானா வந்து கூட்டம் தான் சொல்றாங்க. அதுல நம்ம வந்து ஏதோ ஒரே ஒரு லேடி வந்து ஒளிஞ்சு நின்று பேசுறதெல்லாம் வந்து பதிவு பண்ண முடியாது. பெரும் கூட்டமே நூற்றுக்கணக்கான பெண்கள் பேசுறாங்க. இன்னொரு ஒரு என்னன்னா அரசியல் நோக்கு உற்று நோக்கு பார்த்தோம்னா எனக்கு விஜய் வருது அரசியலுக்கு வருதுல பத்தில ஒரு சந்தேகம் இருக்கு. திமுக கூட்டணியில என்ன பேசுறாங்கன்னா மற்றவங்க பேசுறதுனா அவர் வந்து பாஜகவுடைய பி டீம் வந்து ஆணித்தரமா சொல்றாங்க, என்ன எதுக்காக நீங்க அது போல பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் வந்து விஜய் வந்து கூட்டணியில சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பல மீட்டிங்ல சொல்ல யாரும் ஒருவர் கூட வந்து விஜய் கூட்டணியில போய் சேரல. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா அவர் வந்து முக்கியமா வந்து திமுக வந்து பலப்படுத்துறதுக்காக வந்து இயக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முக்கியமா வந்து என்னன்னா கிறிஸ்தவ வாக்கு இஸ்லாமியருடைய வாக்கு வந்து மீண்டும் வந்து திமுகவுக்கு சென்று விடக்கூடாது. அதனால விஜய் வந்து நீ என்ன எவ்வளவுனா திட்டிக்கோ, நீங்க சொல்ற அந்த வந்து சரியான, அதனால வந்து நீங்க உங்களுடைய டிராவல் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து பாஜக வந்து இவ்வளவு போல்டா திட்டினவங்க வீட்டுல வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரைடு வரல. அப்ப ரைடு வராம இருந்தாலே போதும் ரைட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில வந்து அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்த நபரா இருந்தா நிச்சயமா வரட்டும், தமிழக மக்கள் வரவேற்பாங்க. நல்லாட்சி தரணும்னா அது தாராளமா நம்ம வரவேற்கலாம், அதுல எந்த ஒரு தப்புமே இல்லை.
அப்படியே நம்ம ரூட் மாறிட்டு போறோம். அண்ணாமலையா இப்ப திடீர்னு நீங்க வந்து விஜயை கூட்டு வந்து விட்டீங்க, ஒன்னும் புரியலையே. இல்ல இப்ப அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. மீடியாக்களை சந்திக்கும் போது அவரோட பழைய மாதிரி பேச்சுக்கள் இல்ல, அரசியல் களத்துல அவரோட பேச்சே அடிப்படாம இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து அவர் அரசியல்ல போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டம் வெளியேற்றிய கூட்டணி கட்சி தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. அதனால எனக்கு என்னவோ அந்த டிடிவி தினகரனை ஓபிஎஸ் அழைத்து கொண்டு அவர் விஜயிடம் போய் சேர்ந்து விடுவாரோ, அங்கும் பேரம் நடந்து கொண்டிருக்கிறதும் ஒரு சந்தேகம். நிச்சயமா அண்ணாமலை அந்த தவறு செய்ய மாட்டாரு. ஏன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுகவுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு அண்ணாமலை களமிறங்கி இருக்காரா, அல்ல அதிமுக கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துறதுக்காக வந்து இப்படி நடக்கிறாரு அப்படின்னு சொல்றது காலம்தான் பதில் சொல்லும். வல்லரசே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.